நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய யானை வழித்தட வரைவறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி 2வது நாளாக கருப்பு கொடி கட்டி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விடியா திமுக அரசு வெளியிட்டுள்ள 161 பக்கம் கொண்ட புதிய யானை வழித்தட வரைவறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது. கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் 2வது நாளாக வணிக நிறுவனங்கள், வீடுகள் மற்றும் வாகனங்களில் மக்கள் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த புதிய யானை வழித்தட அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேறும் நிலை ஏற்படும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். விடியா திமுக அரசின் புதிய யானை வழித்தட வரைவறிக்கையால் ஒட்டுமொத்த கிராமமே காலியாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறிய கூடலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உடனடியாக யானை வழித்தட வரைவறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே விடியா அரசின் புதிய யானை வழித்தடம் வரைவறிக்கை வெளியானவுடன் முதல் எதிர்ப்பை பதிவு செய்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 4 யானை வழித்தடங்கள் 4 திசைகளிலிருந்தும் நிலம்பூரை நோக்கி பயணிப்பதாக அந்த அறிக்கை சொல்கின்றது. இந்த அறிக்கை செயல்படுத்தப்பட்டால், இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஓவேலி என்ற ஒரு கிராமம் முற்றிலும் யானைகளுக்கான, விலங்குகளுக்கான பகுதியாக மாற்றப்படும். அதை போல கூடலூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் யானை வழித்தடமாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், வனத்துறையும் இந்த திட்டத்தினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.